அடடா, இன்னும்மா நீங்கள் ஜிம்முக்கு போய் ப்ரோட்டீன் குடிக்கிறீங்க? அப்போ நம்ம ஊரில் அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரோட்டீன் இருக்குங்க. அதுதான் நம்ம ஆட்டுக்கால் சூப். இதை ஒரு கிண்ணம் மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு முழுக்கவே பவர் ஓடிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன், ஒரு 4 கால் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஆட்டோட காலை வந்து நல்லா அங்கேயே வாட்டி இந்த மாதிரி வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் என்னென்னன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி வச்சுருங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா அது ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லது. அதாவது இந்த ஆட்டுக்காலில் உள்ள இந்த சின்ன அழுக்குகள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நான் முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சீக்ரெட்டான பொருளாக என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே சேர்ப்பீங்க, ஆனால் சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க. அப்போ தான் சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க துவரம் பருப்பு. இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்போட அளவு திக்னஸாகவும் இருக்கும். அதோட மட்டும் இல்லைங்க, இந்த சூப்புக்கு இப்படி சேர்த்திங்கன்னா அப்படி ரியல் பவரே வரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான அத்தனை பொருளையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு செம்பு, அதாவது குட்டி செம்பில் ஒரு செம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ இதெல்லாம் விட நம்ம கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள், அதாவது கொத்தமல்லி தலைகளை போட்டு நீங்கள் வந்து குக்கரில் விசிலில் வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. இது மெதுவாக கொதிக்கும் போதே அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்போட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வீட்டுக்கு வரவங்க கூட நுழைஞ்சோடனே கிச்சனுக்குள்ளே அந்தளவுக்கு கமகமன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5-6 விசில் நல்லா குழைய வேக விடணும். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அந்த சூப்போட அந்த தன்மை வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா குளிர்காலம், மழை காலம், இந்த சளி தொல்லை, இருமல், சளி உள்ளவங்க தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிறது மூலியமாக எலும்பு பலம், உடல் சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து அல்டிமேட்டான ஒரு சூப்புன்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இந்த சூப்பு வந்து ஒரு நேச்சுரலான மருந்தாகவே செயல்படுது. இப்போ இதில் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இனிமேல் தாங்க நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். அவ்வளோ ஒரு ருசியாகவும் சூப்பு வந்து நல்லா கமகமன்னு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து மிளகு ஜீரக பொடியை நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது தான் இதோட சூப்போட டேஸ்ட்டே வந்து செம்மன்னு சொல்லலாம். இப்போ லைட்டாக நம்ம வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம், செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆட்டுக்கால் சூப்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து சூப்பு பிடிச்சவங்க தான் இதை வந்து உண்மையான சுவையே தெரியும். சூப்பை லைக் பண்ணுறவங்க நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனல் டச்சப்பாக வந்து பட்டை, சோம்பு, இந்த பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை போட்டு. ஸோ இப்போ நமக்கு சூப்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் சூப்பு நல்லா கமகமக்க ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பவுலில் பரிமாறலாங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் ஜிம்முக்கு போய் ப்ரோட்டீனாக குடிப்பீங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு ஆட்டோட காலை மட்டும் வாங்கி இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப்பை செஞ்சால் அப்புறம் எதுக்குங்க தேவையில்லாத ப்ரோட்டீன் பவுடர்லாம்? சூப்பரான இந்த சூப்பர், டேஸ்டான இந்த ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து மிளகு ஜீரக பொடியை சேர்த்து நீங்கள் பரிமாறிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறந்துடாமல் உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.